வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இன்றைக்கி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட இந்திய அரசமைப்போட பொருள் என்ன, இயல்பு என்ன, முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் தான் இந்த பாடம் சொல்லுது. அதுக்கப்புறம் எப்படி இந்த அரசமைப்பு அப்படிங்கிறது உருவானுச்சு, எங்கேருந்தெல்லாம் நம்ம சோர்ஸஸ் எடுத்துக்கிட்டோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே நடைமுறை ஆணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த பாடம் முழுவதுமாக நம்மளுக்கு சொல்ல போகுது. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசமைப்போட பொருள், பணிகள் மற்றும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். முதல்ல மதச்சார்பு அரசு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்குன்னா, மதச்சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு மதச்சார்பு அரசு எனப்படும். ஒரு மதத்தை சார்ந்து தான் அந்த அரசு இருக்குது அப்படின்னா அது மதசார்பு அரசு. மதசார்பு அரசுங்கிறது ஒரு மதம் இருக்குன்னா அந்த மதம்தான் அந்த டோட்டல் நாட்டுக்கான அரசு பதவி எல்லாமே அந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். உயர் பதவிகள் எல்லாமே அந்த அரசு மதம் என்னவோ அதை பின்பற்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். இதை தான் மதச்சார்பு நாடு ஃபாலோ பண்ணும். நம்மளோட அரசு அப்படிங்கிறது மதச்சார்பற்ற அரசு. நம்மளோட இந்திய அரசு மதச்சார்பற்ற அரசு. மதசார்பு அரசுக்கான உதாரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான், வாட்டிக்கன் இது எல்லாமே மதச்சார்பு அரசுக்கான உதாரணங்கள். அடுத்தது பொது வாக்கெடுப்பு அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று அல்லது பல கேள்விகளின் தொகுப்பின் மீது வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துவது பொது வாக்கெடுப்பு ஆகும். என்ன சொல்லியிருக்காங்க, சட்டமன்றத்தில் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கலாம் டிஸ்கஸ் பண்ணி ஏதோ ஒன்று நிறைவேற்றுறதுக்கு பதிலாக ஒரு சர்வே மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதில் நிறைய கேள்விகள் இருக்கும். அதை டைரெக்டாக வாக்காளர்கள் யார் ஓட் போடுறாங்களோ அவங்களோட ஒப்புதலுக்காண்டி அனுப்புறது தான் நேரடி வாக்கெடுப்பு. இது பொது வாக்கெடுப்பு முறை அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான ஏற்பாடாகவும் தனிநபருக்கும் பொதுமக்களுக்கும் அளிக்கும் அங்கீகாரமாகவும் ஒப்புதலாகவும் பார்க்கப்படுகிறது. ஓகே, இது ஒரு சட்டப்பூர்வமாக பண்ணுறாங்க. பொதுமக்கள் டைரெக்டாக அவங்களே படித்து அவங்களோட அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும். இது எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, சுவிட்சர்லாந்து நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. பொது வாக்கெடுப்பு முறை அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்து நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவில் இது மாதிரி பொது வாக்கெடுப்பு பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. இது வரைக்கும் இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் ஒன்றுக்கு கூட இது வரைக்கும் பொது வாக்கெடுப்பு நடத்தினது கிடையாது. இந்திய மக்களாட்சி முறையில் இது ஒரு ட்ராபேக்காக சொல்கிறாங்க. இந்த முறையை ஃபாலோ பண்ண நாடு எதுன்னு கேட்டால் சுவிட்சர்லாந்து நாடு. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு திருத்தம் என்னென்னா 42வது திருத்தச் சட்டம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிக்கிறேன். இந்திய அரசமைப்போட 42வது திருத்தச் சட்டம் அரசமைப்பின் முகப்புறவில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும், நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது திருத்தத்தை கொண்டு வந்திருக்கார். என்ன சொல்லியிருக்காங்க, 42வது திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான திருத்தம். இதில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கான வருடம் 1976. யார் அப்போ பிரதமராக இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரையில் திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இறையாண்மை கொண்ட குடியரசுன்னு மட்டும்தான் இருந்துச்சு. இதில் 3 வார்த்தையை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி. இந்த 3ஐயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்னா இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி குடியரசு அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி நாட்டோட ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அதில் ஒருமைப்பாடு அப்படிங்கிறதையும் சேர்த்துருக்காங்க. நாட்டோட ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே 42வது திருத்தச் சட்டம் 1976 பண்ணியிருக்காங்க.
சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தனி ஆளுக்கிட்டேயோ இல்லை ஒரு ஒரு சிங்கிளான ஒரு நிறுவனத்துக்கிட்டேயோ எல்லா அதிகாரத்தையும் கொண்டு போய் குவிச்சிட்டோம் அது அப்படின்னா அவங்க வந்து அதை தப்பாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்மளோட அரசமைப்பில் அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு தனி நபர்கிட்டையோ இல்லை ஒரு ஒற்றை நிறுவனத்துக்கிட்டேயோ கொடுக்கறது கிடையாது. இதனால பல அமைப்போட இந்த அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்திய அரசமைப்போட அதிகாரங்கள் வந்து சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை இந்த நிறுவனங்கள் கிட்ட பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது அரசமைப்போட தயாரிப்பு பணிகள் எப்படி தான் இதை வந்து எழுதுனாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அரசமைப்பு நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் தான் இந்த அரசமைப்பை எழுதினாங்க. இதோட முதல் கூட்டம், அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946 அன்னைக்கு கூடியிருக்கு. பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் மீதம் இருக்க இந்தியாவிற்கான அரசமைப்பு நிர்ணய சபை 14 ஆகஸ்ட் 1947 அன்னைக்கு கூடியிருக்கு. ஸோ முதல் கூட்டம் பார்க்கும்போது 1946 டிசம்பர் மாதத்திலேயே 9ஆம் தேதியே கூடியிருக்காங்க. பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது 1947 ஆகஸ்ட் 14 சுதந்திரத்துக்கு முதல் நாள் வந்து இந்த மாதிரி இந்திய அரசமைப்புக்கான நிர்ணய சபை வந்து கூடியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு இருந்த மாகாண சட்டமன்றங்களோட உறுப்பினர்கள் தான் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுத்து இருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா, அப்போ இருந்த மாகாணம், சுதேச அரசு இல்லைனா அந்த என்ன அரசு இருந்தோ அதோட குழுக்கள் இருந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ, அதாவது மக்கள் தொகையை பொறுத்த மாதிரிக்க 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு ஒதுக்கீட்டில் தான் உறுப்பினர்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மாகாணத்திலிருந்து 292 உறுப்பினர்களும் சுதேச அரசுகளிலிருந்து 93 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சுதேச அரசுலேருந்து 93, மாகாணத்திலிருந்து பார்க்கும்போது 292 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் இவ்வளோ பேர் தான் இருந்தாங்க. மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. 292 மாகாண உறுப்பினர்கள், சுதேச அரசுகள்னு பார்க்கும்போது 93 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அடுத்தது எப்படி வந்து உருவாக்கம், எந்த வருடம் வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1949 284 உறுப்பினர்கள் அரசமைப்பை ஏற்று கையொப்பமிட்டு நிறைவேற்றியிருக்காங்க. மொத்தம் வந்து 294 உறுப்பினர்கள் 26 நவம்பர் 1949 அன்னைக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்த அரசமைப்பை. இது வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, எப்போல்லாம் வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு நடந்துச்சுன்னு ஏற்கனவே பார்த்தோம். 11 மணிக்கு புதுதில்லி அரசமைப்பு அரங்கில் தான் கூடுனுச்சு. அன்னைக்குள்ள கூட்டத்தோட கூட்டப்பொருள் என்னென்னா, தற்காலிக தலைவர் தேர்வு. ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம் கூடினுச்சு. அப்போ என்ன, யார் தலைவர், அதை தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத கான்செப்ட் வச்சு தான் போனாங்க. அப்போ வந்து ஜேபி கிருபாலினி அப்படிங்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. அதை வழிமொழிந்தது யார் அப்படின்னா ஜேபி கிருபாலினி. அவங்க தான் வந்து இது மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 24/1/1950 இன்றைக்கி அந்த தேதிக்கு கூடின கூட்டத்துக்கு யார் வந்து தலைமையேற்றாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமையேற்றினார். ஏன்னா அப்போ வந்து சச்சிதானந்த சின்ஹா இறந்துட்டதுனால ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமையேற்றார். 9 டிசம்பர் 1946 24 ஜனவரி 1950 வரைக்கும் அரசமைப்பு நிர்ணய சபையோட விவாதங்களோட தொகுப்பு மொத்தம் 12 தொகுதிகளை கொண்டதாக இருந்துச்சு. ஸோ மொத்தம் 12 தொகுதிக்குமே வந்து அந்த தேதி கொடுத்துருக்காங்க. இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ரீட் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. தொகுதி 1 அப்படிங்கிறது 9 டிசம்பர் முதல் 23 டிசம்பர் 1946 வரைக்கும். தொகுதி 2 அப்படிங்கிறது 20 ஜனவரி முதல் 25 ஜனவரி 1947 வரைக்கும். தொகுதி 3 அப்படிங்கிறது 28 ஏப்ரல் முதல் 2 மே 1947 வரைக்கும். தொகுதி 4 அப்படிங்கிறது 14 ஜூலை 31 ஜூலை 1947 வரைக்கும். தொகுதி 5 அப்படிங்கிறது 14 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் 1947 வரைக்கும்.
தொகுதி 6 அப்படிங்கிறது 27 ஜனவரி 1948. தொகுதி 7 அப்படிங்கிறது 4 நவம்பர் 1948 முதல் 8 ஜனவரி 1949 வரைக்கும். தொகுதி 8 அப்படிங்கிறது 16 மே முதல் 16 ஜூன் 1949 வரைக்கும். தொகுதி 9 அப்படிங்கிறது 30 ஜூலை முதல் 18 செப்டம்பர் 1949 வரைக்கும். தொகுதி 10 அப்படிங்கிறது 6 அக்டோபர் முதல் 17 அக்டோபர் 1949 வரைக்கும். தொகுதி 11 அப்படிங்கிறது நவம்பர் 14 26 நவம்பர் வரைக்கும். தொகுதி 12 26 நவம்பர் வரைக்கும் இந்த தொகுதி 11. அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்தோட தொகுதி 12 24 ஜனவரி 1950 வரைக்கும் நடந்திருக்கு. 12 தொகுதிகளை கொண்டதாக இருந்திருக்கு. ஓகே, அடுத்தது நம்மளோட அரசமைப்பு எதெல்லாம் ஆதாரங்களாக வச்சுக்கிட்டு ரெடி பண்ணாங்க, எல்லாம் நிறைய காப்பி பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து எதை காப்பி பண்ணாங்க அதான் பார்க்க போகிறோம். இந்திய அரசாங்க சட்டம் 1935 என்னென்னலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள், இது எல்லாமே இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கிட்டாங்க. திரும்ப சொல்கிறேன். கூட்டாட்சி விதி, ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள், இது எல்லாமே இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்தது பிரிட்டன் நாட்டிலேருந்து என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள். ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், பிரிட்டன் அரசுலேருந்து என்ன எடுத்துக்கிட்டாங்க, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், என்னென்ன பார்லிமெண்ட்டில் என்னென்ன செயல்பாடு இருந்துச்சு, எப்படி சட்டத்தோட ஆட்சி நடைபெற்றுச்சு, ஒற்றை குடியுரிமை, இது எல்லாமே பிரிட்டன் நாட்டிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்தது அமெரிக்க அரசமைப்பிலிருந்து அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசுத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. யாரெல்லாம் பதவி நீக்கம் செய்கிறதுக்கு அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, பிரசிடெண்ட்டு, அதுக்கப்புறம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி, அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடெண்ட், இது எல்லாமே அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எப்படி அவங்கள நீக்கம் பண்ணுறது அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அடிப்படை உரிமைகள், முக்கியமானது அடிப்படை உரிமைகள், அதை அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீதி சீராய்வு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, இதுவும் அமெரிக்க அரசமைப்பிலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது அயர்லாந்திலிருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை எடுத்திருக்காங்க. இது என்னென்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதை அயர்லாந்திலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது கனடா, ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை, அதிகார வரம்பு, இது எல்லாமே கனடாவிலேருந்து எடுத்திருக்காங்க. என்ன திரும்ப சொல்கிறேன், ஒரு வலுவான மத்திய அரசு இருக்கணும், அதோட கூடிய கூட்டாட்சி, இந்த கான்செப்ட் கனடா. அதுக்கப்புறம் பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கான்செப்டும் கனடா. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட்டோட ஆளுநரை நியமிக்கணும் அப்படிங்கிறதும் கனடா. உச்சநீதிமன்றம் அறிவுரையோட அந்த எவ்வளோ பவர், அவங்களோட லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறதும் கனடா தான் எடுத்திருக்காங்க. அடுத்தது ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்க, வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம், வணிகம், வர்த்தக சுதந்திரம் இதெல்லாம். அப்புறம் 2 அவைகளோட கூட்டத்தை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதும் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுது அப்படிங்கிறது ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்காங்க. சோவியத் யூனியன்லேருந்து அடிப்படை கடமைகள், முகப்புரையில் சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள். அடுத்தது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது 42வது திருத்தத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பிரான்ஸ்லேருந்து குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பிரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து எப்படி அரசியலமைப்பை திருத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. எப்படி மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதும் தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு அப்படிங்கிறது 1950 ஜனவரி 26 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு.
அடுத்தது இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. ஸோ இந்திய அரசமைப்பு தான் உலகத்திலேயே நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பாக கருதப்படுது. அடுத்தது இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம். சில இடத்துல ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும், சில இடத்துல ஃப்ளெக்சிபிளாக நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு கொண்ட நாடாக நம்மளோட நாடு இருக்குது. இதை நம்ம தான் இப்போ தான் பார்த்தோம். 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் இந்த சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது நாடாளுமன்ற ஆட்சி முறை இருக்கிறது நம்மளோட அரசாங்கம். அடுத்தது ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த ஒற்றை குடியுரிமையில் சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா இதை வந்து குடியுரிமை சட்டம் 1955 திருத்தம் பண்ணியிருக்காங்க. எப்போனா 2015 பிப்ரவரி 27 அன்னைக்கு மக்களவையில் திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் நபர் குறிப்பிட்ட தகுதிகளை நிறைவு செய்தால் அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும். இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் 12 மாதங்கள் இருந்தாலோ ஒரு நபர் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும். ஆனால் அசாதாரண சூழல் நிலவுமானால் இந்த தகுதிகளை தளர்த்தி கொள்ளவும் இந்த சட்டம் வழிவகுக்கிறது. திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இயல்புரிமை இல்லைனா பதிவு ரெஜிஸ்டர் மூலமாக இல்லை இங்கேயே தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது மூலமாக எப்படி குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்தியாவிலே கண்டினியூஸாக தொடர்ந்து அவங்க தங்கியிருக்காங்க, எவ்வளோ வருடம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடப்படலை. இல்லைனா அரசு பணியில் 12 மாதங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு நபர் இந்திய குடியுரிமைக்காக விண்ணப்பிக்க முடியும். இதை தான் வந்து 2015 பிப்ரவரி 27 அன்னைக்கு மக்களவையில் திருத்தம் பண்ணியிருக்காங்க. வயது வந்தோர் வாக்குரிமை. நம்ம வந்து 18 வயசு முடிஞ்சிருச்சுன்னா தேர்தலில் வாக்களிக்கிற ஒரு தகுதி நம்மளுக்கு இருக்குது. இதில் வந்து சாதி பார்த்தோம், மதம் பார்த்தோம், இனம் பார்த்தோம், மொழி பார்த்தோம், வயது தகுதியெல்லாம் பார்த்தோம். எந்த விதமான பாகுபாடும் இதில் கிடையாது. அடுத்தது சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு நம்மளுக்கு இருக்குது. அடுத்தது அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசமைப்பில் பகுதி 3 அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னா சமத்துவம், சுதந்திரம், மத வழிபாட்டிற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமை, அரசமைப்பு படி நிவாரணம் கோரும் உரிமை. இது எல்லாமே வந்து அடிப்படை உரிமைகளாக நம்மளுக்கு இருக்குது. பார்ட் 3ல் 6 அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொத்துரிமை அப்படிங்கிறது வந்து 31A கீழே இருந்துச்சு. ஆனால் சொத்துரிமையும் அடிப்படை உரிமையாக தான் இருந்துச்சு. 31A இந்த பிரிவின் கீழே சொத்துரிமையும் அடிப்படை உரிமையாக இருந்துச்சு. ஆனால் 44வது திருத்தச் சட்டம் 1978 இந்த சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டு உறுப்பு 300Aவாக சேர்த்துச்சு. ஸோ எந்த சட்டம் நீக்கினுச்சு அப்படின்னா 44வது திருத்தச் சட்டம் 1978 இந்த 31A அப்படிங்கிறதுல இருந்ததை வந்து தூக்கிட்டு 300Aல அதை வந்து அடிப்படை உரிமையாக இல்லாமல் சாதாரண ஒரு உரிமையாக மாற்றினாங்க. ஒரு சொத்துரிமை அப்படிங்கிறது இனிமேல் ஒரு சட்ட உரிமையாக கொண்டு வரப்பட்டது. அடுத்தது ஒரு நபர் அவங்களோட அடிப்படை உரிமை மீறப்பட்டுறதா நினச்சாங்க அப்படின்னா அவங்க நீதிமன்றத்தை போய் நிவாரணம் கேட்க முடியும். இதை நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தோட உச்சநீதிமன்றத்தை போகலாம் அப்படிங்கிறது உறுப்பு 32ல் சொல்லப்பட்டிருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது 32, நீதிமன்ற மறுசீராய்வு அப்படிங்கிறது 32. அடுத்தது கல்வி உரிமை. இந்திய அரசமைப்பில் 86வது திருத்தச் சட்டம் 2002 இதில் வந்து 21A அப்படிங்கிற ஆர்டிக்கலில் வந்து 6லிருந்து 14 வயது வரைக்கும் உள்ள அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கறத அடிப்படை உரிமையாக இணைச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க, 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல் 21Aல இந்த மாதிரி 6லேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி அப்படிங்கிறது கட்டாயமாக கொண்டு வந்திருக்காங்க, அடிப்படை உரிமையாக சொல்லியிருக்காங்க. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அரசமைப்பு உறுப்பு 21Aயின் கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றுறதுக்காக இந்த 2009 இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கு.
அடுத்தது வந்து அரசின் வழிகாட்டு நெறிகள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4வது பகுதியில் தான் இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது இருக்குது. இதில் எப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்கும் உரிமை, இதெல்லாம் வந்து இந்த விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. 4ல் முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள், இதுக்கெல்லாம் அரசு உதவிகள் வழங்குறதுக்காக பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே, இதில் எதுவும் செய்யலை கவர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஜுடிஷியல் மூலமாக போய் பார்க்கலாமா அப்படின்னா கிடையாது. நீதிமன்றத்துக்கெலாம் நீங்கள் போக முடியாது. ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதை வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணலை கவர்மெண்ட் போய்ட்டு நம்ம போய் நீதிமன்றத்தில் கேட்க முடியாது. அடுத்தது அடிப்படை கடமைகள். 42வது திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. எதில் சேர்த்துருக்காங்க? பகுதி 4A 51A ஆர்டிக்கிள் 51A பகுதி 4A இந்த மாதிரி அடிப்படை கடமைகளை சேர்த்துருக்காங்க. என்னென்னலாம் அடிப்படை கடமைகள் அப்படின்னா, அரசமைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு அதோட மாண்பு, தேசிய கொடி, தேசிய கீதம், இதெல்லாம் கீதத்துக்கெலாம் வந்து மரியாதை கொடுக்கணும். நம்மளோட நாட்டு விடுதலை போராட்டத்துக்கு போது ஃபாலோ பண்ணப்பட்ட மாண்புகளை ஏற்று அதை வந்து பின்பற்றணும். இந்தியாவோட இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்கு சேவை புரியவும் முன் வரணும். மதம், மொழி, சாதி வேறுபாடெல்லாம் தாண்டி ஒருமைப்பாடு, சகோதரத்துவம் இதெல்லாம் உருவாக்கணும். பெண்களோட மாண்பிற்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. பெண்களை வந்து மதிக்கணும். அடுத்தது பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை பாதுகாத்து மதிக்கணும். வனங்கள், ஏரி, ஆறு, வன உயிரினம் இந்த மாதிரி இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். அறிவியல் ஆர்வம், மனிதநேயம், தேடல், நெறி, சீர்திருத்தம் இதெல்லாம் வந்து கொண்டு வரணும். பொது சொத்தை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கணும். நம்மளோட முயற்சிகள், சாதனைகளை இன்னும் உயர்ந்த இலக்காக கொண்டு போயிட்டு நாட்டை வந்து உயர்த்தணும். 6 வயது முதல் 14 வயது வரைக்குள்ள சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அந்த குழந்தைங்களோட பெற்றோரோ இல்லை பாதுகாவலரோ கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் என்னென்னா அடிப்படை கடமைகள். அடுத்தது கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. இந்தியா அப்படிங்கிறது சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறை. ஒன்றியத்தை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் மாநிலங்களை பிரிக்கலாம், சேர்க்கலாம், எதுனாலும் பண்ணலாம். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீதி, சீராய்வு, சமநிலை, நாடாளுமன்ற மேலாதிக்கம். ஸோ என்ன பண்ணலாம்? நீதிமன்றம் வந்து அடிப்படை உரிமைகள் கொடுக்கல அப்படின்னா நீதிமன்றம் தலையிட்டு ஏன் கொடுக்கலான்னு கேட்கலாம். அதே மாதிரி நாடாளுமன்ற நிர்வாகத்தில் ஏதாவது செயல்பாடு சரியில்லை அப்படிங்கும்போது தேவைப்பட்டால் நீதிமன்றம் குறுக்க வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இது ஏற்கனவே பார்த்தோம். இது மூலமாக தான் குடியுரிமை வாங்குறது, அதை உறுதிப்படுத்துறது, எந்த மாதிரி வழிகளில் குடியுரிமை கிடைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பிறப்பின் மூலமாக, வாரிசு மூலமாக, பதிவு செய்கிறது மூலமாக, இல்லை இயல்பு உரிமை மூலமாக நம்ம வந்து இந்திய குடியுரிமையை வாங்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது ரத்து செய்கிறது எல்லாமே அந்த 1955 ஆக்ட்லேயே இருக்குது. அடுத்து இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி. உறுப்பு 79 கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது. ஸோ என்ன ஆர்டிகிள் சொல்லுது? பார்லிமெண்ட் இருக்குது, பிரசிடெண்ட் இருக்காங்க, 2 அவை இருக்குது. இதெல்லாம் எந்த ஆர்டிகிள் சொல்லுது அப்படின்னா 79. ஆர்டிகிள் 79 தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது அப்படிங்கிறது வந்து ஆர்டிகிள் 79 சொல்லுது. ஈரவைனா என்ன அப்படின்னா மாநிலங்களவை, மக்களவை. ஒரு கூட்டாட்சியில் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஈரவை கொண்ட அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவையை மேலவைன்னு சொல்கிறாங்க, மக்களவையை வந்து கீழவைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாடாளுமன்ற முறைக்கு ஒரு எக்ஸாம்பிள்னால் இந்தியா, குடியரசுத் தலைவர் முறை அரசு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு. அடுத்து நம்மளோட நாடாளுமன்றம் எப்படி இருக்குது? குடியரசுத் தலைவர் இருக்கார், மாநிலங்களவை இருக்குது, மக்களவை இருக்குது. குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா
பார்லிமெண்ட்டோட 2 அவைகளோட உறுப்பினர். மாநிலங்களவை, மக்களவை இதோட உறுப்பினர். அதுக்கப்புறம் மாநில ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்களோட உறுப்பினர்கள். இவங்கெல்லாம் வாக்காளர்களாக இருக்காங்க. இவங்களெல்லாம் வாக்காளர்களாக வச்சு தான் அந்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் பட்டியலே உருவாக்கப்படுது. இந்த வாக்காளர் பட்டியல் படி தேர்தல் நடத்தப்பட்டு அது மூலமாக தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது மாநிலங்களவைன்னு பார்க்கும்போது மாநிலங்கள் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலம் 238 உறுப்பினர்களை தேடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட ஆட்சி பண்ணுற அந்த சட்டமன்றங்கள் மூலமாக 238 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை தவிர 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. ஸோ 238 அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்படுறது, 12 வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படுறாரு. இது ஒரு நிரந்தரமான அமைப்பு, இதை கலைக்க முடியாது. மாநிலங்களவை உறுப்பினர்களோட காலம் வந்து 6 வருடம். மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்களில் 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கிற மாதிரி மாநிலங்களவை தேர்தல் நடக்குது. ஸோ மொத்த உறுப்பினர்களை 1/3 பங்கு உறுப்பினர்களை 2 years ஒன்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் அந்த தேர்தல் நடக்குது. அடுத்தது மக்களவையில் மொத்த உறுப்பினர்கள் பார்க்கும்போது 545. இதில் வந்து 543 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி. அதுக்கப்புறம் 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் பண்ணுறாங்க. மாநிலங்களில் 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. மக்களவையில் 2 பேரை நியமனம் பண்ணுறாரு. அந்த 2 பேர் யாருன்னா ஆங்கிலோ இந்திய சமுதாயத்திலேருந்து 2 பேரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. இதோட காலம் வந்து 5 வருஷம். குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைக்கலாம். அடுத்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது 2014 ஆகஸ்ட் 1 கொண்டு வரப்பட்டது. அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் கீழமாக உருவான முதல் சட்டமன்றம் 1952 57 வரைக்கும். இது யாருக்கு வந்து வந்தாங்கன்னா கொண்டு வந்தது வந்து மദ്രാஸ் மாகாணத்தில் முதல் சட்டமன்றம் கொண்டு வரப்பட்டது 1952 57 வரைக்கும். ராஜாஜி அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம் அப்படிங்கிறது கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு. எதிர்கட்சிகளோட ஆளும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பகுதி, அவங்க என்ன சொல்கிறது, எதிர்கட்சியை சேர்ந்துக்கிட்டாங்க. யார் ஆட்சி பண்ணாங்களோ அவங்களையும் சில பேர் வந்து இதை அப்போஸ் பண்ணாங்க. இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தாங்க. இந்த திட்டம் என்ன சொல்லுது? சாதி அடிப்படையிலேயே அவங்களோட தொழில் வரணும் அப்படிங்கிறது தான் சொன்னிச்சு. அதை வந்து அடுத்தது வந்து அதுக்கப்புறம் முதலமைச்சராக பதவியேற்ற காமராஜர் வந்தார். காமராஜர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் அந்த 1954 என்ன சொன்னார்னா, இந்த திட்டத்தை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதே சமயம் ராஜாஜி ஆட்சியப்போ கொண்டு வரப்பட்ட நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கிற நிலச்சட்டம் இதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம், குலக்கல்வி திட்டம், இதை மட்டும் அவங்க வந்து ரத்து பண்ணாங்க. சென்னை மாகாண தலைவர் சி ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை 1937 மദ്രാஸ் சட்டமன்றம் செனட்டாவை மദ്രാஸ் பல்கலைக்கழக சேப்பாக்க வளாகத்தில் தான் தாக்கல் பண்ணியிருக்காரு. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. CN அண்ணாதுரை முதல்வராக பதவிக்கு வராரு. அவரோட ஆட்சியில் இந்து திருமண சட்டம் அப்படிங்கிற திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள், அதாவது மத சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ CN அண்ணாதுரை 1967 வராரு. அவர் என்ன பண்ணார்? இந்து திருமண சட்டத்தில் திருத்தம் பண்ணார். என்ன சொன்னார்? சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறத அங்கீகாரம் பண்ணார். எந்தவித மத சடங்குமே இல்லாமல் திருமணம் பண்ணாலும் அதை அங்கீகரிக்கிற மாதிரி கொண்டு வந்தார். அவருக்கு அப்புறம் பதவியேற்று 5 தடவை முதலமைச்சராக இருந்தது முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள். அவங்க வந்து நிறைய சட்டம் தீர்மானம்லாம் கொண்டு வந்திருக்காரு. அவர் கொண்டு வந்த கடைசி சட்ட முன்வரைவு பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டுக்குள் முஸ்லீம்களுக்கும் சிறப்பு உள் ஒதுக்கீடு வழங்குவதுடன் பட்டியல் இனங்களுக்கும் மற்றும் பழங்குடியினருக்குமான ஒதுக்கீட்டின் கீழ் அருந்தியர்களுக்கும் உள் ஒதுக்கீடு கொடுத்துச்சு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அதில் உள் ஒதுக்கீடாக முஸ்லீம்ஸுக்கும் பட்டியல் இனங்களுக்கும் பழங்குடியினருக்கும் உள் ஒதுக்கீடு கொண்டு வந்தது தான் அவர் கடைசியாக சட்ட முன்வரைவு கொண்டு வந்தது. அடுத்தது
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட தலைமையில் 10 ஆண்டு காலம் நிர்வாகம் இருந்தது. இதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவியை ஒரு முடிவு கட்டினார். அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை சத்துணவு திட்டமாக இன்னும் நல்லா சிறப்பாக கொண்டு வந்தார். 1992 நவம்பரில் உச்சநீதிமன்றம் மண்டல ஆணையம் வழக்கில் தீர்ப்பு கொடுத்துச்சு. அதில் என்ன சொன்னுச்சுன்னா, கல்வி வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு. ஸோ மண்டல ஆணையத்தோட வருடம் 1992. இதில் என்ன, இது 50 விழுக்காடு இடஒதுக்கீடு அவங்க கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் பிற்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் ஜாதி, பழங்குடியினர் இவங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் கூட்டப்பட்டு 69% ஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலேருந்து எடுக்கிறாங்க. 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து 3/5/1952 அன்னைக்கு கூடனுச்சு. முதல் பொது தேர்தல் நடந்ததுக்கப்புறம் சட்டமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர் 3/5/1952 அன்னைக்கு தொடங்குனுச்சு. அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ ஆர்டிக்கல் 333 கீழே ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருத்தரை தான் ஆளுநர் நியமனம் பண்ணுறாரு. 6/4/1921 அன்று தமிழக சட்டமன்றத்துக்கு பொது தேர்தல் நடந்ததையொட்டி 16வது தமிழக சட்டமன்றம் 7/5/2021 அன்று அமைக்கப்பட்டது. ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது 16வது சட்டமன்றம் போயிட்டுருக்கு. அடுத்து பொது கணக்கு குழு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ மக்களவையிலிருந்து தான் அந்த உறுப்பினர்களிருந்து ஒருத்தரை தான் தலைவராக நியமிக்கிறாங்க. யார் நியமிக்கிறா? மக்களவை தலைவர் தான் நியமிக்கிறாரு. இதில் 1967 to 68 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த குழு மக்களவை தலைவரோட கட்டுப்பாட்டு கீழேங்கிற ஒரு நாடாளுமன்ற குழுவாக தான் இருக்கும். 1950 ஜனவரியிலேருந்து 2018 ஏப்ரல் வரைக்கும் இந்த குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் பண்ணியிருக்கு. அடுத்தது அரசமைப்பு திருத்தச் சட்ட முன்வரைவு. அரசமைப்பில் இருக்க ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவு அப்படின்னு சொல்லப்படுது. உறுப்பு 368 கிளாஸ் 2 கீழே வரக்கூடிய அனைத்து விதிகளுமே இதில் வரும். என்ன சொல்கிறாங்க, அரசமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவு அப்படிங்கிறது முன்னாடியே இந்த மாதிரி திருத்தம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான். இதில் என்னென்னலாம் வரும்னா, ஆர்டிக்கல் 368 பார்ட் 2ல் வர எல்லா விதிகளுமே இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரைவை நாடாளுமன்றத்தில் 2 அவைகள்லையுமே கொண்டு வரலாம். அடுத்து உறுப்பு 370. ஸோ அரசமைப்பு உறுப்பு 370 அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குறது. இந்திய அரசு 5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. ஸோ ஆர்டிக்கல் 370 இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் சிறப்பு தன்னாட்சி தகுதி கொடுத்துருந்தாங்க. இதை நம்மளோட கவர்மெண்ட் 2019 5 ஆகஸ்ட் இந்த சிறப்பு தகுதி ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்து சங்கரலிங்கனார், இவரை பற்றி ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சங்கரலிங்கனார் ஒரு காந்தியவாதி, காந்தியடிகளோட இதை ஃபாலோ பண்ணவர். இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரர். ஓகே. 1895 விருதுநகரில் மண்மலை மேடு கிராமத்தில் கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்திருக்காரு. 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்திருக்காரு. ராஜாஜி மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்ததுனால விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு. 1930 காந்தியோட தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டாரு. மதராஸ் மாநிலத்திலேருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி ஸ்ரீராமுலு 1952 உண்ணாவிரதம் நடத்தினார்.
என்ன சொல்கிறாங்க, மதராஸ் ஸ்டேட்லேருந்து தெலுங்கு பேசுகிற மக்களெல்லாம் பிரித்து சென்னையை தலைநகராக வச்சு ஒரு தனி மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு 1952 பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்காரு. இதுக்கப்புறம் தொடர்ந்து பெயர் மாற்ற பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால் 1956 மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றணும் அப்படின்னு சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் ஆரம்பித்தார். பெயர் மாற்றம் அது மாதிரி 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 1956 ஜூலை 27 விருதுநகரில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். தொடர்ந்து 75 நாள் உண்ணாவிரதம் இருந்ததுனால உடல் மோசமாயிட்டு அந்த போராட்டத்தை கைவிட்டார். கைவிடுற மாதிரி CN அண்ணாதுரை, மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் இவங்கெல்லாம் கேட்டும் அவர் ஏற்றுக்கலை. இந்த மாதிரி இவ்வளோ பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியும் அவர் உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்றுக்கலை. 1956 அக்டோபர் 13 அன்னைக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் 76வது நாள் சங்கரலிங்கனார் இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு இந்த மாதிரி பேர் மாற்றம் பண்ணணும், அது மாதிரி ஒரு 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 56 உண்ணாவிரத போராட்டம் பண்ணி ஒரு 76வது நாள்லேயே அவர் யார் சொல்லியும் கேட்காம உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடாமல் இறந்துட்டார். இவர் தான் மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் இவங்கெல்லாம் சொல்லி அவர் கேட்கல, அதனால தான் அவர் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959, 1961, பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 மார்ச். இதெல்லாம் முக்கியமான கூட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு மதராஸ் மாகாணத்தை தமிழகம் அப்படின்னு பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் 27/7/1956 முதல் 13/10/1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துட்டார். மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 14 ஜனவரி 1969 தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ எந்த வருடம் 1969 தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஜனவரி மாதம் 14 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் தான் இந்த சங்கரலிங்கனார். அடுத்து தேர்வுக்குழுனா என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்வுக்குழுவில் குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்களை குறிப்பிட்ட காரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த தேர்வுக்குழு முறை வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலேருந்து எடுக்கப்பட்டது. மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு 125 கீழே எந்த ஒரு சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். ஸோ இந்த தேர்வுக்குழுவுக்கு இந்த நாடாளுமன்ற விதி 125 கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த விதமான சட்ட முன்வரையுமே அந்த ஒரு பர்டிகுலர் குழுவுக்கு அனுப்பிட்டு எந்த ஒரு உறுப்பினருமே தீர்மானம் கொண்டு வர முடியும். தீர்மானம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த சட்ட முன்வரைவு தேர்வுக்குழுவோட பரிசீலனைக்கு அனுப்பப்படும். இப்படி தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு தேர்வுக்குழுவோட மொத்த உறுப்பினர்களை 1/3 பங்கு குறைந்தபட்ச உறுப்பினர்களாக அவையில் இருக்கணும். ஸோ மொத்தமாக 1/3 பங்காவது அந்த குவாரமில் இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இப்படி முன்மொழியப்பட்ட தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு வெற்றி தோல்வி எதுவுமே இல்லாமல் இருந்தால் அதை அவையோட தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதி முடிவு. சட்ட முன்வரையில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட அம்சம் குறித்து ஆய்வு செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு துணைக்குழுவை தேர்வுக்குழு வேணால் அமைச்சிக்கலாம். ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணி என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு துணைக்குழுவை அமைச்சிக்கலாம். இந்த செயல்முறையில் ஏதேனும் கேள்வி வந்துச்சு அப்படிங்கும்போது அது மாநிலங்களவை தலைவர் பார்வைக்கு கொண்டு வரணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதி. இந்த ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையில் நிராகரிக்கப்படும் போதும் அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படும் போது அல்லது 6 வாரத்திற்கு அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் ஈர அவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம். ஒரு சட்ட முன்வரைவை கொண்டு வராங்க, அதை ஒரு அவையில் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற போது, இல்லை ஏதோ ஒரு ஆட்சேபனை பண்ணுறாங்க அப்படிங்கிற போது, இல்லை 6 வாரத்துக்கு மேலே அதை பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவர் 2 அவைகளோட கூட்டத்தை கூட்டிக்கலாம். ஸோ அந்த முன்வரைவு அமர்ந்துள்ள ஈரவைகளின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்குகளை வாங்கிடுச்சுன்னா அந்த முன்வரைவு நிறைவேற்றப்படும். ஆனால் பண முன்வரைவு அல்லது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆகியவற்றின் போது இந்த மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியாது. இதை நம்மளோட அரசமைப்பு அனுமதிக்கலை.
ஸோ மசோதா வருது அப்படிங்கும்போது மணி மசோதா பண முன்வரைவு அல்லது அமெண்ட்மெண்ட், இதை பற்றி அரசியலோட அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்போட அமெண்ட்மெண்ட் இது மாதிரி ஒரு இது வரும்போது அப்போ வந்து ஒரு கூட்டம் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுக்கு நம்மளோட அரசமைப்பு அப்படிங்கிறது அலோவ் பண்ணலை. ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடியுது. இது 12ஆம் வகுப்பு பகுதி 1ல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.